ஹாய், திஸ் இஸ் பாரதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆன்சைட்டி பத்தி பார்க்க போறோம். ஆன்சைட்டி நம்மள நிறைய பேர் கோ த்ரூ பண்ணி வந்திருப்போம். ஒரு சிலர் இன்னும் அந்த ஃபேஸ்ல இருந்துட்டு இருப்போம். இப்போ அந்த வீடியோ பார்க்குறவங்கள கூட ஆன்சைட்டியில இருக்கலாம். ஆன்சைட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் ஆன்சைட்டி மட்டும் இல்லாம மனநல பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களே ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்றது தூக்கமின்மை. அவங்களோட அவங்களால சரியா தூங்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம சாப்பாடு. சரி அவங்களுக்கு புடிச்ச சாப்பாடாவே இருந்தாலும் ஒண்ணு சாப்பிடவே மாட்டாங்க. இல்ல அதிகமா சாப்பிடுவாங்க. 2 இட்லி சாப்பிடுற இடத்துல 10 இட்லி சாப்பிடுவாங்க. டைஜஷன்ல அதே மாதிரி பிரச்சனை இருக்கும். புடிச்ச விஷயங்கள் டெய்லிக்கு எனக்கு கிரிக்கெட் எப்ப கூப்பிட்டாலும் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்றவங்க கூட கிரிக்கெட் விளையாடுறதே எனக்கு வேண்டாம். அப்படியே பண்ணா கூட அத இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ணுவாங்க. டே டு டே லைஃப்லயே அவங்களுக்கு பெருசா எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. இப்போ நம்ம பார்க்க போனா, இப்போ ரீசென்ட்டா பார்த்த மூவில கூட கேர்ள் ஃபிரெண்ட் மூவில நீங்க பார்த்தீங்கன்னா, பூமாதேவின்னு கேரக்டர்ல இவங்க ராஷ்மிகா பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு சீன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து சைல்ட்ஹுட்லயே அவங்க அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணா இருப்பாங்க. காலேஜ் போகும்போது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள மாட்டிப்பாங்க. அந்த நேரத்துல எப்படி அத படத்துல காட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ரொம்ப அழுத்தத்துல இருக்க மாரியும், அதுலேருந்து அந்த பொண்ணு வெளில வர முடியாம சிக்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு இடத்துல கூட காட்டியிருப்பாங்க. ஒரு மரத்தோட வேருக்குள்ள அந்த பொண்ணு ஃபுல்லா சிக்கி, அந்த இடத்துல ஸ்டக் ஆயிருக்க மாரி காட்டுவாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஷவர தொறந்து குளிப்பாங்க. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, டோர் டோர் இல்லாத மாதிரியும், 2 செவுரும் அந்த பொண்ண அழுத்துறதுக்கு வர்ற மாதிரியும், அதுலேருந்து தப்பிக்க முடியாம கத்துற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமா ஒரு மனசுல இருக்க அழுத்தம், அத வெளில சொல்ல முடியாம, சொன்னாலும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படின்னு மத்தவங்க பேசுவாங்கங்கிறதுக்காகவே, தனக்குள்ள இருக்கிற பிரச்சனைய வெளில சொல்லாம, அந்த பொண்ணு தனக்குள்ளேயே அழுத்திட்டு இருக்கிறது தான் அந்த 2 சீனுமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். இத மாதிரி இருக்கிறது தான் ஆங்ஸைட்டி அப்படின்றத நம்ம சொல்றோம். இந்த மாதிரி இதுல நான் ஒரு பொண்ணுக்கு நடந்தத பத்தி நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனா, பொண்ணா இருந்தாலும், பையனா இருந்தாலும் மென்டல் ஹெல்த் இஸ் மேட்டர். என்ன பொறுத்தவரைக்கும் பசங்களுமே இந்த மாரி ஆங்ஸைட்டில இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொண்ணு சொன்னா அது வந்து இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பையன் பேசவே முடியாது. எங்க இத சொன்னா நம்மள எப்படி நெனைப்பாங்களோ அப்படிங்கிறதுனால நெறைய பேரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகுறாங்க. ஆங்ஸைட்டி இருக்கவங்க நெறைய பேரு அதுலேருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, இத வெளில சொல்ல தெரியாம, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகுறது அதிகமா இருக்கு. ஸோ, நமக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப மன அழுத்தம் அதிகமா இருக்கு. இத மத்தவங்க சொன்னா எப்படி எடுத்துப்பாங்களோன்னு நெனைக்கும்போது, இதுக்காக சைக்கியாட்ரிஸ்ட்ட போய் பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ, பொண்ணா இருந்தாலும், பையனா இருந்தாலும், யாரா இருந்தாலும், நம்ப மனசுல இந்த மாதிரி அழுத்தம் இருக்கும்போது, நம்மளால டே டு டே லைஃப்லயே நம்ம நெறைய பிரச்சனைய சமாளிக்கும்போது, சைக்கியாட்ரிஸ்ட்ட பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ, டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். தேங்க் யூ.